ஆம்னோ தலைவர் ரதஸ்ரீ அமாட் ஜாகிர் ஹமீடி பரிசன் நேஷனல் கூட்டணியில் உள்ள மாசிசா மற்றும் மாயிகா ஆகிய கட்சிகள் ஒன்றிணைந்து மீண்டும் பரிசான் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மலேசியாவின் பழமையான இந்த கூட்டணியை விட்டு விலகும் சாத்தியம் குறித்து அந்த கட்சிகள் ஆலோசித்து வரும் நிலையில் ஜாகித் இந்த அழைப்பை விடுத்துள்ளார். பக்கத்தன் ஹரப்பானுடன் இணைந்து ஒற்றுமை அரசை அமைத்த முடிவு பரிசான் நேஷனலின் கூட்டணி கட்சிகளுக்கு இடையே, குறிப்பாக மாசிசா மற்றும் மாயிகாவுடன் உறவுகளில் பாதிப்பை ஏற்படுத்தியதை ஜாகித் ஒப்புக்கொண்டார். எனினும் இன்று காலை நடைபெற்ற அம்னோ உச்சமன்ற கூட்ட தொடக்க நிகழ்வில் மாசிசா தலைவர் டதஸ்ரீ வி கா சியோங் மற்றும் மாயிகா துணைத் தலைவர் டத்தோ எம் சரவணன் கலந்து கொண்டதற்கு அவர் நன்றி தெரிவித்தார். தனது தொடக்க உரையில் வி கா சியோங் மற்றும் சரவணனை நோக்கி பார்வையை செலுத்தியபடியே பேசிய ஜாகித், சிறிது காலம் மனமுடைந்திருக்கலாம், அது பரவாயில்லை, ஆனால் இப்போது நாம் அனைவரும் மீண்டும் பரிசான் நேஷனலுக்கு திரும்ப வேண்டும் என்றும் ஒருவரை ஒருவர் மீண்டும் கட்டி அணைப்போம் என்றும் அவர் தெரிவித்தார். இனி தயவு செய்து மன வருத்தத்தை நிறுத்துங்கள், உங்களை மேலும் சமாதானப்படுத்தும் நிலை எங்களிடம் இல்லை, மீண்டும் பரிசான் நேஷனலுக்கு திரும்புங்கள் என்று ஜாகித் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.